அறுவடைக்கு தயாரான நெற்கதிர்கள் நீரில் சாய்ந்த சோகம். கோடை மழையால் நெல் விவசாயிகள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். வெயில் அடித்தால் கஷ்டம், மழை பெய்தால் நஷ்டம். இதுதான் விவசாயிகளின் நிலை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கம், சிறுவளையம், கருணாவூர், புதுப்பட்டு, உளியநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நெல்மணிகள் நன்கு வளர்ந்து அதிக விளைச்சலை கண்டுள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தமிழ்நாட்டில் கோடை மழை பெய்யத் தொடங்கியது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. இந்த கனமழையில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மொத்தமாக நீரில் சாய்ந்தன. மேலும் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நெல்மணிகள் முளைக்கும் நிலையில் உள்ளது. இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கண்டுள்ளதால் வங்கிக் கடனை அடைத்து விடலாம் என்று எண்ணியிருந்த விவசாயிகளின் மகிழ்ச்சியில் இடியாய் வந்து இறங்கியது இந்த கோடை மழை. முதலுக்கே மோசம் என்பது போல செலவழித்த பணம் கூட வராத நிலையில் வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்ற வேதனையில் மூழ்கியுள்ளனர் விவசாயிகள். 1000 ஏக்கருக்கு மேல மாவட்டம் முழுவதும் நாசமாயிடுச்சு. நெற்பயிர்கள் அறுவடைக்கு இல்லாத முறையில், அறுக்கவே முடியாத முறையில் சேறு சகையில் படுத்து வீழ்ந்து கிடக்கிறது. இந்த நெற்பயிர்களை அறுவடைக்காக முயற்சி செய்த விவசாயிகளுடைய பயிரில் கூட பார்த்தீங்கன்னா வைக்கோலை பயன்படுத்தவே முடியாது. நெல்லை முழுமையாக எடுக்க முடியல. அவர்கள் அந்த நிலத்தை மீண்டும் பண்படுத்துவதற்கு ஏராளமான முதலீட்டை செலவு செய்தால்தான் பயன்படுத்த முடியும் என்கிற நிலைமை இருக்கு. இதனால் மாவட்ட நிர்வாகம் உடனடி கணக்கெடுப்பு செய்து சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிக மழையினால ஆலங்கட்டி மழை பெஞ்சு அதிகப்படியான பயிர்கள் சேதம் அடைஞ்சிருக்குது. நெல்லும் அறுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனுடைய தண்ணியிலே இருக்கிறதுனால வைக்கலும் பயன்பாடு இல்லாமல் போது மாட்டு தீவனம் இல்லை, ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். எத்தனையோ நஷ்டங்கள் வந்தாலும் அனைவரின் பசியை ஆற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் விவசாய பணி செய்து வரும் இவர்களை இயற்கையும் வஞ்சிப்பது வேதனையிலும் வேதனை. இவர்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்டி விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார்.